அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏழையரின் சிரிப்பில் இறைவனை காண்பது சமூக நீதி கருணை என்பதன் அடிப்படையில் இன்றைய மறையுரையை சிந்திக்க திருத்தல நிர்வாகம் நமக்கு சிறந்ததொரு அழைப்பை விடுக்கிறது. சமூக நீதி, நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகளாக வெளியே தோன்றலாம். எதற்காக கோவில், எதற்காக பங்கு, எதற்காக அமரை மாவட்டம், எதற்காக திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்மார்கள் திருப்பலி ஆற்றுவதற்கு, புதிதாக கட்டின கோவிலை திறப்பதற்கு, மக்களின் ஆன்மீக முயற்சிகளில் அதீத ஈடுபாடு காட்டுவதற்கு, திருத்தலத்தில் குடிநீர் வசதியை செய்து கொடுப்பதற்கு, பங்கு பேரவை அமைத்து திரு ஜெபமாலை ஜெபிப்பதற்கு, இப்படியாக ஆன்மீக சொற்றொடர்களாகவே பயணம் செய்கின்ற இந்த திரு அவையிலே அல்லது இந்த நவநாளிலே ஏழை, எளியவர், ஒடுக்கப்பட்டோர், சமூக நீதி இவையெல்லாம் இதற்கு எதிராக இல்லை என்றாலும் இது சம்பந்தமில்லாத வார்த்தையாக இருப்பதை போன்று நமக்கு தோன்றலாம். அன்புக்குரியவர்களே, நமது தாயாம் திரு அவை 2000 ஆண்டுகளையும் தாண்டி அனைத்து கால சூழல்களையும் தடைகளையும் எதிர்த்து இன்றளவும் இந்த உலகில், இன்றைய உலகில் வெற்றிகரமாக பயணிக்கிறது என்றால் அதற்கு 10 சக்கரங்கள் மிக மிக முக்கியமானது. 10 சக்கரம்னோடனே பயந்துடாதீங்க. 10 சக்கரத்தையும் நான் இந்த மறைவுரையில் சொல்ல மாட்டேன். அதில் ஒன்று தான், அதனால் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த 10 சக்கரம் எது? அதில் 3 சக்கரங்கள் ஆன்மீகத்தை மையமாக கொண்டது. அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை. அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை, 3 சக்கரங்கள். மீதி 7 சக்கரங்கள், மீதி 7 சக்கரங்களைத்தான் மிக அழகாக நம்ம தாயாம் திரு அவை கத்தோலிக்க சமூக நீதி கோட்பாடுகள் என வரையறுத்து வைத்திருக்கிறது. இது சின்ன குறிப்பிடங்களில் சொல்லித்தரப்படுவது கிடையாது. இது குருக்களுக்கும் துறவரத்தை சார்ந்த அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கு மட்டுமே கற்பிக்கக்கூடிய அல்லது அறிவு சார்ந்த ஒரு பாடமாகவே இன்றைய அளவும் இருந்து கொண்டிருப்பது இன்னும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியமும் ஆகும். அந்த 7 கோட்பாடுகள் பங்களிப்பு, உழைப்பின் மேன்மை, ஒன்றுபட்ட வாழ்வு என்று நிறைய இருக்கிறது. அதில் 4ஆவதாக வரக்கூடியது தான் ஏழை அல்லது ஏழைகளின் மீதான அன்பு என்ற அந்த 4ஆவது கொள்கை நமது தாயாம் திரு அவை வரையறுத்து வைத்திருக்கிறது. இது ஒரு தகவல் பரிமாற்றத்திற்கு மட்டும்தான். இன்றைய மறையுரையிலே நாம் எதை சிந்திக்கவிருக்கின்றோமே என்றால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது சமூக நீதி பார்வை அல்லது கருணையின் அடிப்படையில் என்பதை லூக்கா நற்செய்தியில் மட்டும் ஆண்டவர் இயேசு கூறியிருக்கக்கூடிய ஒரு ஓமையோடு நாம் ஒன்றித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ஓமை நாம் அனைவரும் அறிந்த ஓமை தான். என்ன ஓமை? ஏழை லாசரும் செல்வந்தரும். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு சொன்ன கதை. ஏழை லாசர் செல்வந்தரின் அந்த வாசப்படியில் அமர்ந்து கொண்டு நாய்கள் வந்து அவனது புண்களை நக்கும் அளவிற்கு பசியோடு அன்றிரவே இறக்கக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்த ஒரு நபர் இறந்த பிற்பாடு ஆபிரகாம் மடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் மடியில் அவர் தேற்றப்படுகின்றார். இந்த மண்ணுலகில் மாட மாளிகையில் செந்நிற உடையோடு வாழ்ந்த அந்த செல்வந்தர் அவர் நரக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஒரு சொட்டு நீருக்காக ஆபிரகாமை, ஏழை லாசரை அவர் கெஞ்சுவதாக ஆண்டவர் இயேசு அந்த கதையை நிறைவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கதையை கேட்கின்ற பொழுது நம்மில் எழுகின்ற ஒரு உணர்வு, செல்வர்கள் தவறானவர்களா, செல்வந்தர்கள் சபிக்கப்பட்டவர்களா, அல்லது நரகம் செல்வர்களுக்கானதா என்ற ஒரு கேள்வி எழலாம். ஏனென்றால் ஏழை என்ற ஒற்றை காரணத்திற்காக ஆபிரகாமடியில் அவர் தேற்றப்படுகின்றார், செல்வந்தர் என்ற ஒற்றை காரணத்திற்காக நரகத்தில் தள்ளப்படுகின்றார் என்ற ஒரு மேம்போக்கான பார்வை இந்த கதையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த செல்வர் செய்த தவறு என்ன? என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். அவருடைய உழைப்பு, அவருடைய வீடு, அவருடைய நண்பர்கள், அவருடைய விருந்து, அவருடைய மாளிகை, அவருடைய ஆடை, அவர் தனது வீட்டு வாசலில் இருந்த அந்த ஏழை லாசரை துரத்தி கூட அடிக்கவில்லை. பரவாயில்லை, அவர் அங்கேயே இருக்கட்டும் என்று தான் விட்டு வைத்தார். ஒருவேளை அந்த ஏழை லாசரை எட்டி உதைத்தோ
அல்லது அவனை வெளியே அனுப்புங்கள் என பணியாளர்களை அனுப்பி வைத்தோ இருந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு எதிராக பாவம் செய்தார் என கூறியிருக்கலாம். ஆனால் காலை முதல் இரவு வரை தனது உழைப்பினால் தனது வளமையினால் கட்டி எழுப்பிய அந்த சுகபோகங்களை அனுபவிக்க அவருக்கு 100% முழு உரிமை உண்டு. பிறகு எதற்கு அவர் தண்டிக்கப்பட்டார்? அவர் செய்த தவறு ஒன்றே ஒன்று தான். என்ன தவறு? அவர் குனிந்து பார்க்கவில்லை, ஏழை லாசரை கண்டுகொள்ளவில்லை. இதைத்தான் நாம் மிக அழகாக கூறுவோம். நான் கெட்டது செஞ்சாதான் தப்புன்னு கிடையாது, நல்லதை செய்யவில்லை என்றாலும் அது பாவம் என நாம் அறிந்திருக்கின்றோம். இது நல்லது என அறிந்திருந்த நான் அதை செய்யாமல் ஒதுங்கி செல்கிறேனே என்றால் அதுவும் பாவம்தான். இதைத்தான் அந்த செல்வந்தர் செய்கின்றார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு நரகம் இருக்கிறது என்பதற்காக இந்த ஓமையை கூறவில்லை, இந்த கதையை சொல்லவில்லை. மாறாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு புரட்டி போடுதல் நிகழும், ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்பதற்காகத்தானே இந்த ஓமையை கூறுகிறார். என்ன அந்த புரட்டி போடுதல்? அனைவரும் அறிந்த அந்த செல்வந்தருக்கு பெயர் கூட இல்லை, வெறும் செல்வந்தர் மட்டும்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரையுமே அறியாத அந்த ஏழை, அந்த பிச்சை கேட்டுக்கொண்டு இருப்பவருக்கு லாசர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இதுவே மிகப்பெரிய புரட்டி போடுதல். இரண்டாவது, லாசர் அவரது வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரோ மாட மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இறந்த பின்பு இவர் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறார், அவரோ நரகத்திற்கு தள்ளப்படுகிறார். இவ்வளவு பகட்டான வாழ்வை வாழ்ந்த அவருக்கு ஒரு சொட்டு நீர் கொடுக்க அங்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த மண்ணகத்தில் லாசர் உயிரோடு இருந்த பொழுது நாய்களின் அந்த நாவில் இருக்கக்கூடிய எச்சியாவது அவரது புண்களில் பட்டது. இப்படிப்பட்ட பெரிய புரட்டி போடுதல் இந்த வாழ்வில் உங்களுக்கோ எனக்கோ எப்பொழுது வேண்டுமானாலும் நேரலாம். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்ற அழைப்பை மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு இதில் விடுகின்றார். நம்ம நிறைய பேர் இந்த திருப்பலி முடிந்த பிறகு வெளியே சென்றோம் என்றால் யாசகம் எடுக்கின்றவர்கள், அந்த பெயரை உச்சரிப்பது தவறுதான், பிச்சைக்காரர்கள் என நாம் கூறுகின்றோம் அல்லவா, யாசகம் எடுப்பவர்கள். அவர்களுக்கு பிச்சை போடுகின்ற பொழுது நல்லா போய் பாருங்கள், திருப்பியும் நாம் தான் நினச்சிப்போம், நாம் தான் உனக்கு 100 ரூபா 500 ரூபா பிச்சை போடுறோம் அப்படின்னு, நாம் தான் பெரிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த பிச்சைக்காரன் முகத்தை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு எகத்தாளம் இருக்கும், ஒரு எகத்தாளம், ஒரு மாதிரியான பார்வை இருக்கும். என்ன பார்வைன்னு தெரியுமா? டேய், இப்போ நீ போடுற, நான் வாங்குகிற இடத்துல இருக்கிறேன், நான் எவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் உழைச்சாலும் ஒன்றை மாதிரி ஒரு பொழுதும் ஆக முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி நீ போடுற பாரு பிச்சை, எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்னை போல் மாறலாம். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டியது 2019ஆம் ஆண்டு வந்த கொரோனா பெருந்தொற்று. எங்கேயோ இருந்தவர்கள் இன்று எங்கே இருக்கின்றார்கள்? எங்கென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். ஏதேனும் இயற்கை பேரிடர்கள் வருகின்ற பொழுது எங்கேயோ உச்சத்தில் இருந்தவர்கள் இன்று எங்கேயோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுகின்ற பொழுது சற்று பணிவன்போடு போட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை போல் மாறிவிடலாம் என்ற ஒரு நோக்கோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய மைய கருத்தின் அடிப்படையில் இதுவரை நமது தாயாம் திரு அவை இந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு தன்னுடைய கட்டமைப்பில் என்னென்ன முடிவுகளை, என்னென்ன விளைவுகளை எடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 1995ஆம் ஆண்டு மறைந்த புனித 2ஆம் யோவான் பவுல் அருள் சின்னப்பர் என அழைக்கப்படக்கூடிய போப் ஜான் பால் II என்பவர் 1995 அமெரிக்க ஐக்கிய நாடுகளை முதன்முறையாக திருத்தந்தையாக சந்திக்கின்ற பொழுது அவர் கூறின வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை. என்ன அந்த வார்த்தைகள் என்றால், இந்த உலகில் என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற ஏழை இல்லவே இல்லை என கூறுகின்றார். இந்த உலகில் என்னிடமிருந்து கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஏழை யாரும் கிடையாது. அதே சமயத்தில் என்னிடம் எல்லாமே இருக்கிறது என்று ஓய்ந்திருக்கக்கூடிய செல்வந்தரும் இல்லை என கூறுகின்றார்.
ஒரு பக்கம் இந்த உலகில் யாருமே ஏழை இல்லையும் என கூறுகின்றார், மறுபக்கம் இந்த உலகில் யாரும் செல்வந்தரும் இல்லை என கூறுகின்றார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்று சிந்தனையை அவர் முன்வைக்கின்றார்? ஏனென்றால் இந்த ஏழை அல்லது ஏழ்மை இந்த வார்த்தையே ஒரு சார்பு நிலை வார்த்தை. அது என்ன சார்பு நிலை வார்த்தை என்றால், ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ சார்ந்தது. அந்த பொருள் இருந்தால் அதற்கு மதிப்பு, பொருள் இல்லை என்றால் அதற்கு மதிப்பு இல்லை. எடுத்துக்காட்டாக, என்னிடம் ஒரு 2 வீலர் இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறேன். பக்கத்திலே என்னோடு உடன் பயணிக்கக்கூடிய ஒரு அருள்பணியாளர் பெரிய காரில் வந்து நிற்கிறார். உடனடியாக என் மனசுக்குள்ளே என்ன தோணும்? கார் வச்சுருக்கிறார், அவ்வளோதான் பெரிய சாமியார். நான் என்ன வச்சுருக்கிறேன்? வண்டி வச்சுருக்கேன். எனக்கு பக்கத்தில் இன்னொரு சாமியார் சைக்கிளில் வருவார். சைக்கிளில் வந்து நிறுத்தும்போது வண்டி வச்சுருக்கிற என்னை பார்த்து என்ன நினைப்பார்? பெரிய பெரிய பைக்கெலாம் சாமியார் வச்சுருக்கிறார், அவர் பெரிய சாமியார். இந்த ஒப்புமை நமது குடும்ப சூழலிலும் இருக்க தான் செய்கிறது. நான் பெங்களூருவிலே ஸ்லம் மினிஸ்ட்ரி என அழைக்கப்படக்கூடிய என்னுடைய இறையியல் 2ஆம் ஆண்டு அந்த பயிற்சி ஸ்தலத்தில் நாங்கள் அனுப்பப்படுவோம். அப்போ இந்த பெங்களூரில் ஸ்லம்முன்னு சொல்லி ஒரு சில ஏரியாலாம் இருக்குது. அதனால் அங்கே எங்களை அனுப்புவாங்க. போய் பார்க்கும் பொழுது வீடு வீடாக சென்றோம். அந்த ஒரு நாள் முடிந்து விட்டு மீண்டுமாக செமினேரிக்கு வந்த பொழுது எனக்குள்ளாக ஒரு உணர்வு, எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்த எல்லாருக்குமே. ஏதோ ஸ்லம்முன்னு சொன்னாங்க, எப்போ தான் கூப்பிட்டு போவாங்க, இன்றைக்கி நாம் போனதெல்லாம் ஸ்லம்மே கிடையாதே அப்படின்னோம். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி ப்ரொஃபஸர்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. இல்லை, எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது, சின்னதாக ஏசி மாட்டிருக்கு, தளம் போட்ட வீடு இருக்குது, என்ன வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளவுதான். குடிசை வீடோ பக்கத்தில் சாக்கடையோ ட்ரெஸ் இல்லாமலையோ அல்லது புண்களோடோ அந்த மாதிரிலாம் நாங்கள் யாரையும் பார்க்கலையே. பெங்களூர் சிட்டியில் இது தான்ப்பா ஸ்லம்மு அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ நான் செகண்ட் இயர் தியாலஜி படிக்கும்போது எங்கள் வீட்டில் ஓட்டு வீடு தான் இருந்தது. எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுவே ஸ்லம்முன்னா அப்போ என்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆகவே இந்த ஏழை ஏழ்மை என்பது ஒரு சார்பு நிலை வார்த்தை. என்னிடம் இருக்கிறது உன்னிடம் இல்லை. ஆகவே ஒப்புமையை நான் ஏற்படுத்தி நீ ஏழை நான் பணக்காரன் என்ற வார்த்தையில் உருவாகத்தான் இந்த ஏழ்மை என்ற இந்த ஒரு கான்செப்ட் என கூறுகின்றார்கள். இரண்டாவது, ஆன்மீகத்தில் ஏழ்மை. இது பொருளாதார ஏழ்மை. ஆன்மீகத்தில் ஏழ்மை யார் அதை கடைபிடிக்கிறது? அருள்பணி வாழ்வில் உள்ள துறவரத்தார்கள். இந்த ஆன்மீகத்தில் ஏழ்மை என்றால் என்ன? டோட்டலாக இதற்கு முழு ஒரு புரட்டி போடுதலான ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தில் ஏழ்மை என்பது ஒன்றும் இல்லாமை. ஆன்மீகத்தில் ஏழ்மை என்பது எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்ற அர்த்தத்தை பெறுகிறது. என்ன எல்லாம் நிறைவாக இருக்கிறது? கிறிஸ்துவே எங்களை நிறைவு செய்பவர். ஆகவே கிறிஸ்துவுக்காக இவற்றையெல்லாம் நான் குப்பையாக கருதுகிறேன். நான் பயன்படுத்தக்கூடிய காராக இருந்தாலும் சரி, நான் பயன்படுத்தக்கூடிய பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு குப்பை தான். இருந்தால் இதை வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவை அறிவிக்கிறேன். ஆகவே தான் துறவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஏழ்மை, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி என்ற ஒரு பவுஸை எடுக்கிறாங்க. ஆகவே இங்கு இல்லாமை என்பதல்ல, இங்கு அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடியதான் ஆன்மீகத்தில் ஏழ்மை. பொருளாதாரத்தில் ஏழ்மை என்பது ஒன்றுமே இல்லாமை. ஆகவே இந்த ஏழ்மையை இது தான் என சரியாக யாராலும் அவ்வளவு எளிதாக வரையறுத்திட முடியாது. இந்த சூழலில் நாம் எப்படி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும்? ஒட்டுமொத்த சமூகத்தின் கட்டமைப்பிலும் நமது திருச்சபையின் கட்டமைப்பிலும் ஒரு சில மாற்றங்களை திருச்சபை இன்றைய காலகட்டங்களிலே ஏற்படுத்தி வருகிறது. ஏழையரை இனம் கண்டுகொண்டு ஏழ்மையை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. ஏழையரை நாம் கொண்டாட வேண்டுமே ஒழிய ஒருபொழுதும் ஏழ்மையை கொண்டாடவே கூடாது. ஏழையரை நாம் கொண்டாடுவோம், ஐயோ பாவம் நாம் செய்வோம். ஆனால் ஏழ்மை நல்லதுதான் என ஒருபொழுதும் நாம் ஊக்குவிக்கக்கூடாது. அதற்காக நமது தாயாம் திருவை 2017ஆம் ஆண்டிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தாம் திருத்தந்தையாக உயர்ந்த அந்த முதல் வருடத்திலேயே இனி வருகின்ற காலங்களில் திருவழிபாட்டு ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டும் 33ஆம் பொதுக்கால ஞாயிறை ஏழையரின் ஞாயிறாக ஒவ்வொரு பங்கிலும் கொண்டாடப்பட வேண்டும்
என்ற ஒரு புதிய திருவழிபாட்டு விதிமுறையை அளித்தார். எத்தனை பேருக்கு உங்கள் பங்கில் 33ஆம் ஞாயிறு 7 ஞாயிறு கொண்டாடி இருப்பீங்க? அது தெரியுமா யாருக்காவது? முதல்ல இங்க கட்டமைப்புகளில் பல வசதிகளை திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இன்னும் அந்த ஏழையர்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே தான் மிக அழகாக அந்த ஓமையிலே ஆண்டவர் இயேசு மிக அழகாக கூறுவார். ஆபிரகாம் கூறுவதாக, உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பிளவு இருக்கிறது. இந்த பிளவு என்பது இடம் சார்ந்த பிளவு அல்ல, மோட்சம் நரகம் என்ற இடம் சார்ந்த பிளவு அல்ல, உணர்வு சார்ந்த பிளவு. என்ன உணர்வு சார்ந்த பிளவு? செல்வந்தர் எப்பொழுதுமே இயற்கையாகவே செல்வந்தர்கள் என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்ற தன்னிறைவு கொண்டிருப்பவர்கள். ஆகவே இன்னும் எனக்கு எதுவும் தேவை கிடையாது, என்னிடம் தேவையான அளவுக்கு எல்லாம் இருக்கிறது என்ற நோக்கிலே வாழக்கூடியவர்கள். அப்படியே ஏழைகளை பார்த்தோமே என்றால் ஒன்றுமே இல்லை என வாழக்கூடியவர்கள். இந்த உணர்ச்சி சார்ந்த பிளவைத்தான் ஆபிரகாம் மிக அழகாக கூறுகின்றார், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பிளவு இருக்கிறது. ஆகவே இந்த உணர்வு சார்ந்த பிளவை நாம் நமது எண்ணத்திலிருந்து அழித்தால்தான் இந்த ஏழ்மையை நாம் இந்த உலகில் களைய முடியும். அதற்கு நம்முடைய தனிப்பட்ட முயற்சி என்ன? திருச்சபை ஒரு வழிமுறையை கொடுத்திருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கொள்கையிலே, என்னுடைய தனிநபர் சார்ந்த வாழ்விலே நான் ஏழையர்களை எப்படி பார்க்கிறேன்? இங்கே திருத்தலத்திற்கு வரோம், ஆடு அடிக்கிறோம், சமையல் செய்கிறோம், பிறந்த நாள் வருது கொண்டாடுறோம், குருத்துவ அருள்பொழிவு நாள் வருது கொண்டாடுறோம், 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு நல்லா கொண்டாடுறோம். கொண்டாடும் போது முதல்ல யாருக்கு சோறு போடுறோம்? சிறப்பு விருந்தினர். அடுத்தது யாருக்கு? உறவினர்கள். அடுத்து யாருக்கு? வந்த விருந்தாளிகள். இறுதியில் மீந்து போன சோறு யாருக்கு? ஏழையர்களுக்கு. மீந்துச்சா வெளியே கொண்டு போய் போட்டிருப்பா. இதைத்தான் திருச்சபை மிக அழகாக கூறுகிறது, ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர். அதாவது ஏழைக்கு நீ காட்டக்கூட கருணை என்பது உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றது அல்ல, அது ஒவ்வொரு கிறிஸ்துவரின் தார்மீக கடமை என கூறுகிறது. ஆகவே நமது குடும்பங்களில் தனிநபர் சார்ந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற பொழுது எனக்குள் அந்த உணர்வு வர வேண்டும். 15 பேருக்கு சாப்பாடு செய்ப்பா அப்படின்னா 20 பேருக்கு வரும், மீதி 5 சாப்பாடு எங்கேயா கொடுத்துடலான்றது அடிப்படை அல்ல. நான் இப்படிப்பட்ட ஏழையருக்கு, நான் நாள்தோறும் பார்க்கக்கூடிய இந்த ஏழையருக்கு இன்றைய நாளிலே எனது வீட்டில் செய்யக்கூடிய உணவு அவர்களுக்கும் தான். நான் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பொழுது, என்னுடைய கொண்டாட்டத்தின் பொழுது அவர்களும் அங்கு இருப்பது தான் உண்மையான ஏழையரின் சிரிப்பில் இறைவனை காணக்கூடிய அர்த்தத்தை அது பெறும். ஏதோ என்னிடம் அதிகமாக இருக்கிறது ஆகவே தருகிறேன், ஆகவே அவர் பார்ப்பதற்கே மெலிந்த நிலையில் இருக்கிறார் ஆகவே தருகிறேன், கிழிந்த ஆடையோடு இருக்கிறார் ஆகவே தருகிறேன் என்பதல்ல. அது நம்முடைய தன்னிறைவு போக்கை, இறைவனுக்கு எதிரான போக்கை காண்பிக்கக்கூடியது. மாறாக அவரும் மாண்பு மிக்கவர், அவரும் கடவுளின் உருவில் சாயலில் படைக்கப்பட்டவர், அந்த மனித மாண்பு அவரிடமும் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் இந்த நிலையில் இருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நாம் கொண்டாடக்கூடிய சிறிய சிறிய விழாக்களில் அந்த ஏழையர்களையும் எனது கொண்டாட்டங்களில் நான் இணைக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை நாம் காண முடியும், சமூக நீதியை நம்மால் நிலைநாட்ட முடியும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் தொடர்ந்து நாம் ஏழையர்களை கொண்டாடுவோம், ஏழ்மையை அறவே ஒழிப்போம். பணம் தேவைதான், ஆனால் பண ஆசை ஒருபொழுதும் தேவை கிடையாது. பணம் தேவைதான், பண ஆசை ஒருபொழுதும் தேவை கிடையாது என்பதை மனதில் இருத்தியவர்களாய் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஏழையர்களை மதிக்க, ஏழ்மையை ஒழிக்க அருளை கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.